ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ரொம்ப லோவாக இருக்குன்னு பார்க்கிங்களா? ஆமாம், ரொம்ப லோ தான். ராகவ் குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்ன ஹாஸ்பிட்டல்? நிதர்சனா நிதி குழந்தைகள் அதெல்லாம் வந்திருக்கோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து மலச்சிக்கல் வந்து தம்பிக்கு இருக்குது. பாத்ரூம் வந்து சரியாக போக மாட்டேறாப்புல. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க ராகவுக்காக. அது என்ன பண்ணுறேன்னு தெரியல. நாங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். யாராவது தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்ரூம் போக ரொம்ப கஷ்டப்படுறோம், 2 பாத்ரூம் போகிறதுக்கு. அதனால சரிங்க, ரொம்ப ட்ரை பண்ணனால ஒன்றும் சரியாகலை. அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அதனால் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு வர்றோம். ஓகேவா? வாங்க நம்ம போகலாம். வாங்க வாங்க சொல்லி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம். ஃபேன் இல்லை, ஏசி. ஏசி இது ஹாய் சொல்லு. இது அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாருங்க. நீ அழுதுனா பிடிச்சி போயிடுவாங்க அவங்க. சுபி உண்மையாக தள்ளி உட்கார், தள்ளி உட்கார் பாரு. எல்லாருக்கும் பாய் சொல்லு, பாய் சொல்லு. நம்ம வீட்டுக்கு போவோம், பாய் சொல்லு. இது ஒரு கோமாளி. யாரு இது? லட்டு. அங்கே ஒரு லட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு லட்டு உட்காந்துருக்கு. சாப்பிடுது பாருங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இது என்னம்மா இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஈவினிங் டைம் சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ். நல்லா வலி. அக்னிநட்சத்திரம் வேறு அடித்த வேலைக்கு காளான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ராகவ் வாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணுறாங்கன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஒரு டீ ஷாப்பில் தான் என்ன பாருங்கள். பார்த்துட்டு பாருங்க, டானிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு லிக்யூர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று செரிக்கிறதுக்கும் எதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம். சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம். பாய் சொல்லியா? சரி ஃபேமிலிஸ், ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து ஒரு சின்ன மாம்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, வந்தோடனே ராகு சாப்பாடை ஊட்டி மல்கோவா மாம்பழம். டானிக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இது ஜெல்லு, அப்புறம் தம்பி ஒரு டானிக் வச்சுருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கான். இந்த இருக்கு பாருங்க, இந்த டானிக்கு தான் கொடுத்து பாருங்க. இந்த ஜெல்லு வந்து பாத்ரூம் போகிற இடத்துல வந்து பின்னால் வந்து அப்ளை பண்ண சொல்லியாங்க. அதெல்லாம் 10 ml 15 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாராச்சும் அப்போ சொன்ன மாதிரி யாராச்சும் பார்த்து, சின்ன குழந்தை வந்து என் பையனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, 2 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. யாராச்சும் பெரியவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த சோப்பு எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றுமே வந்து அந்த அளவுக்கு ரெக்யூர் வந்து ஆகலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃபேமிலிஸ், இன்னைக்கு அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பேட் நியூஸ் தான். இந்த தம்பிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிராங்கும் எடுக்க முடியவில்லை. நேற்றுல இருந்தே தான் நாங்கள் சரி சரியாயிரும் விட்டுட்டோம். ஆனால் இன்னும் சரியாகலை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்ரூம் போகிறதுக்கு. பாத்ரூம் ஆனால் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனான், ஃபுல்லாக ஃப்ரீயாக போகல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு போயிட்டு எப்படியே போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னுமே பாத்ரூம் போகல, இன்னைக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃபேமிலிஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து 100K ரீச் பண்ண போகிறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலிஸ், பாய் 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 சொல்லு.